ஃபேஸ்புக் பற்றின ஒரு தான். ஓகேவா? இந்த ஃபேஸ்புக்கில் வந்து $100 ரீச் ஆனால் தான் நமக்கு அக்கௌண்ட்டுக்கு வருமா, இல்லை ஒரு சில பேருக்கு எனக்கு ப்ராசஸ்லேயே தான் சார் இருக்குது, எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கே பணமே வரல. ஓகேவா? பட் நான் இவ்வளோ $100 சம்பாதிச்சிருக்கேன், $200 சம்பாதிச்சிருக்கேன், பட் எனக்கு வரவே இல்லை சார். பட் இதெல்லாம் என்ன காரணம், நமக்கு எப்போ தான் நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு முதல்ல பணம் வரும்? ஓகேவா? நம்மளுடைய ஃபேஸ்புக்கு எவ்வளோ ரீச் ஆனால் நமக்கு எப்போ நமக்கு பே அவுட் அக்கௌண்ட் வரும், பே அவுட் அக்கௌண்ட்லேருந்து எப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட் வரும்? ஓகேவா? அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்குவோம். சரிங்களா? பட் என்ன அப்படிங்கிறீங்கன்னா, நீங்கள் மணி வந்து இப்போ ஒரு ரீல்ஸ் போகிறீங்கன்னு வச்சுங்க, அந்த ரீல்ஸ் மட்டும் தான் போட்டுருக்கீங்க, அந்த ரீல்ஸ் மூலிமா நீங்கள் ஒரு $100 ரீச் பண்ணிருக்கீங்க, இல்லை எனக்கு ஒரு $30 ரீச் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? இந்த மந்தில் நீங்கள் ஒரு $30 ரீச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் $25 வந்து பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த $30 வந்தோடனே அந்த மந்த்துக்கு எண்டு முடிஞ்சு அடுத்த மந்த்து 21ஆம் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த 21ஆம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 30 தேதிக்குள்ளேயே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். ஓகேவா? பட் அது வந்து நீங்கள் $30 மேலே இருந்தால், இல்லை சார் நான் ரீல்ஸ் வீடியோ போட்டேன், எனக்கு ஒரு $15 இருக்குது, இல்லை ஒரு $10 அந்த மாதம் இருக்குது சார், அது வந்து ப்ராசஸ்லேயே இருக்குது, பே அவுட்டுக்கு வந்துருச்சு, பட் ஆனால் ப்ராசஸ்லேயே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்தான ஏர்னிங் வந்து வரும். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் மந்தோட ஏர்னிங் வந்தும் டோட்டலாக உங்களுக்கு எப்போ $25 ரீச் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஓகேவா? அதுவே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா $100 ரீச் ஆன பிறகு தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வர மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகேவா? அவங்களாம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு மாதம் $20 சம்பாதிச்சிருங்க, ஒரு மாதம் $100 சம்பாதிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த $100 ஏர்ன் பண்ணதும் இந்த $20 சேர்த்து கன்வே ஆகி நெக்ஸ்ட் மந்த் 21ஆம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையோ இல்லை இன்ஸ்டாமார்ட்ஸ்லையோ எதில் உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறீங்களோ அது எல்லாமே ஒன்றாகி உங்களுக்கு வந்து எதில் வரும் அப்படின்னா பே அவுட்டுக்கு வரும். ஓகேவா? அந்த பே அவுட்ல இருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 21ஆம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 21ஆம் ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு வந்து மணி பார்த்தீங்கன்னா ஒரு 7 days ஆகும். ஓகேவா? அதனால் நீங்கள் ரீச் ஆகி சார் எனக்கு 3 நாளாவது 4 நாளாவது எனக்கு வரல அப்படின்னா ஒரு சில டைமில் வந்து டைம் ஆகும், டைம் டூரேஷன் ஆகும். ஓகேவா? அது உங்களுடைய பேங்க்கை பொறுத்து. ஓகே, நீங்கள் இப்போ பேங்க் அக்கௌண்ட்டு உங்களுக்கு 21ஆம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு சொல்லி மேலே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அதுலேருந்து உங்களுக்கு கன்வே வர்றதுக்கு 7 days டைம். ஓகேவா? இப்போ 21ஆம் வருது அப்படின்னா உங்களுக்கு 30 தேதிக்குள்ளேயே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். ஓகேவா? இதுதான் வந்து ப்ரொசீஜரு. இதில் ஒரு சில பேருக்கு சார் எனக்கு ப்ராசஸ்லேயே இருக்குது சார், எனக்கு $100 ரீச் ஆனாலும் வருது சார், ஆனால் எனக்கு இன்னும் ப்ராசஸ்லேயே இருக்குது அப்படின்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பே அவுட் செட்டப்புக்கு போயிட்டு அந்த செட்டிங்ஸ்லேயே போயிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை அப்டேட் பண்ணணும். ஓகேவா? அப்டேட்னு கொடுத்து நீங்கள் வந்து அதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வச்சு கொடுத்து திரும்ப நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு இன்னொரு டவுட் அப்படின்னா, இப்போ நான் $100 வந்தால் ரீச் ஆகிற மாதிரி நான் கொடுத்துட்டேன் சார், ஆனால் நீங்கள் $25 ரீச் ஆகலாம்னு சொல்லி வீடியோ போட்டுட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அதே பே அவுட் செட்டப்பில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அப்போ சேஞ்ச் பண்ணுறது எப்போ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 தேதி 20 தேதிக்குள்ளேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மந்த்தே கன்வே ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து கன்வே ஆகும். ஓகேவா? ஒரு சில பேருக்கு அந்த மந்த்தே இப்போ நீங்கள் 20ஆம் தேதி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20, 22, 23, 25 வந்து ஒரு 5 நாள் வரைக்கும் டைம் டூரேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு 3 நாளில் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். ஓகேவா? பட் அதனால் எதுவும் பயப்பட வேணாம். உங்களுக்கு ப்ராசஸில் இருக்குது இல்லை ஓல்டில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் தான் அதை ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா? நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் எப்போ நல்லா கிளியர் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? பை.